வா, எல்லா வேலையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிட்டு. ஆமாலே என்ன வீட்டுக்கு போய் கிளம்பணும்ல. ஆமாலே, நீயும் போய் நல்லா ரெடி ஆயிட்டு வா. என்ன நல்ல ட்ரெஸ்ஸா போடு. அங்க அக்கா வீட்ல ரிசப்ஷன் நடக்கும்ல, அங்க நம்ம நல்ல போட்டோஸ்லாம் எடுப்போம். இங்கதான் நம்மளுக்கு ஒரே வேலையை வச்சு செஞ்சுட்டாவ. அங்க அப்படி இருக்காது. அங்க வேலை பார்க்கறதுக்கு அவ வீட்டுல ஆளுக்கிட்டு இருப்பவல்ல, அங்க போய் நம்ம நல்லா போட்டோஸ் எடுத்து ரீல்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். சரியில்ல, நான் நல்ல ட்ரெஸ் போட்டு வரேன். அம்மா நீ எந்த கலர் ட்ரெஸ் போடுற? நானும் அதே கலர்ல போடுறேன். நம்ம ரெண்டு பேரும் என்ன கப்பல்ஸா? ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டாலே ஏதாவது ஒரு நல்ல கலர்ல போட்டு வா. ஆனா ஒண்ணுல இந்த வீடுகள்ல பையனா மட்டும் பிறந்துடக்கூடாது. இப்ப எங்க அக்காவுக்கு கல்யாணம், நீனே பாத்துக்கியா? என் ரெண்டாவது அக்கா பாரு, அவ பாட்டுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அங்க எங்கேயும் சுத்திட்டு அலையறா. ஆனா நான் பாரு, காலையில இருந்து உட்காரவே நேரம் இல்ல. இந்த சட்டையை பேருக்கு தான் போட்டிருக்கேன். புழுக்கம் புழுக்கம் தாங்க முடியல. அங்க சோறு பரிமாறி இங்க வந்ததில் இங்க கூட்டிட்டு போ, அங்க வந்ததில் அங்க கூட்டிட்டு போ. இது காணும், அது இல்ல, இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு உயிரை எடுத்துட்டாவ. ஆமால, அது கரெக்ட் தான். நம்ம வீட்டில் நம்மள மதிக்காவல என்னமோ, ஆனால் நம்மகிட்ட நல்ல வேலை வாங்கிடுவாவு. இல்லை யாயான்ட்டு எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கா. யாருல இந்த பொண்ணு? முத நாள் தான் அடையாளம் தெரியாம மறந்து போய் சொன்னேன்னு பார்த்தேன். இப்பவும் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, இவள உனக்கு அடையாளமே தெரியலையா? இவதான் உன் கூட விளையாண்டுட்டு இருப்பாளே சின்ன வயசுல, நம்ம ஏன் பொண்ணுதான். இவதான் மேபல். தம்பி நீ எவ்வளவு மார்க் வாங்கின இன்னும் சொல்லவே இல்லையே. மார்க் பத்தியா கேட்க வா போயிருவோம் நம்ம. என்ன வேணி எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கான். அப்படியே மம்மி, சரி அதை விடுங்க. அங்க பாருங்க நல்ல லொகேஷன் இருக்கு, அங்க போய் ரீல் எடுக்கலாம். என்ன ஆல்சினி, இன்னும் ரெடி ஆகாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை தே, ஜெனி திங்ஸ்லாம் நீ கொண்டு போய் கொடுக்கணும்ல, அவளாத்தையும் எடுத்து வச்சா அதான் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணேன். பிறகு அங்கே ஏதாவது மிஸ் ஆயிட்டுனா பாவம் அவள் எங்கே போய் வாங்குவா, அதான். சரி சரி, ஆமாம் நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் தான் வந்தேன். ரிசப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காஸ்டியூம் போடணும்ல. அப்படியே அத்தை, சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க நீங்கள். அமௌண்ட் ஒரு ரிக்வெஸ்ட் கூட இருக்கு. நீ தான் நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணுவியே, என் மகளுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிடு. டேய், ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, நான் இன்னும் ரெடி ஆகணும். நான் ரெடி ஆக லேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், எங்கள் அம்மா நீ இன்னும் அடிப்பாக போட்டு. அதனால நான் முதல்ல ரெடி ஆகிடுறேன். டைம் இருந்தால் உங்களுக்கு பண்ணி விடுறேன். ஏன் அன்சி இப்படி சொல்கிறேன்? உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணிவிடு. ஏய், டைம் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி விடுறேன். இந்த எங்கள் அம்மா கூப்பிட்ற சத்தம் கேட்கு, இந்த நான் வரேன். அம்மா நான் சொன்னேன் இந்த ஆன்சி நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட மாட்டாங்கன்ட்டு, அதே மாதிரி சொல்கிறாங்க பார்த்தியா? ரொம்ப திமிரு உங்களுக்கு. ஆமாம், இப்படி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா பாரு. அவள் தான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகலாம். வா, எங்கள் அண்ணிட்ட போய் பேசுகிறேன். அவங்க சொன்னால் இவ என்ன, இவங்க அப்பனே எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுமா. இதுக்குள்ள பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கேன்னா எல்லாம் கரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும், சரியா? நான் அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனிமேல் நான் மட்டும் தான் ரெடி ஆகிறது பாக்கி. நீயும் டக்குன்னு ரெடி ஆகு. நான் டக்குன்னு ரெடி ஆகிறேன்டி. வீட்டில் உள்ள எல்லா பொருளையுமே ஒழுங்காக எடுத்து வச்சு ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பினேன். போயிட்டு வந்த பிறகு ஒன்றும் பண்ண முடியாது. அந்தால வந்து படுத்து தான் தூங்கணும்.
சரிம்மா, நீ அதை பற்றிலாம் ஒன்றும் எடுக்காத. நான் எங்கள் ரூமெல்லாம் க்ளீனாக தான் வச்சுருக்கேன். அண்ணி அண்ணி, நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்களேன். நியாயத்தை சொல்லணும்? அம்மாவும் மொவையும் மூஞ்சி எப்படி திருப்பி வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கா? அம்மா, இந்த வீட்டில் எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அப்படி இல்லையே. பிறைய முகம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காம எப்படி இருப்பான்? ஆமா, என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா இருக்கிற மாதிரி பேசுறா? மாத்தி, என்னாச்சு சொல்லுங்க. இந்த ஆன்சிட்டு நாங்கள் உரிமையோட தானே சொன்னோம் எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுன்னு. ஆனால் இவன் என்னமோ என்னால் பண்ணி விட முடியாது, நான் இப்போ பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறான். அதான் என் பொண்ணுக்கும் கோவம் வந்துருச்சு, எனக்கும் லைட்டாக மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டாமா. அவளுக்கு நான் நிறைய வேலை கொடுத்துருக்கேன் பார்த்தியா, அதான் பரவு பண்ணி விடுறேன்னு சொல்லியிருப்பாளா இருக்கும். இல்லை நீ அப்படி இல்லை, நான் காலையிலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்களும் பாருங்க, எங்களுக்கு கொஞ்சோண்டு பூ தந்தீங்க, ஆனால் அதே உங்கள் பொண்ணுக்குன்னே அதிகமாக பூ கொடுத்தீங்க. சரி, நானும் நம்ம அண்ணன் வீட்டு கல்யாணம் ஆச்சு ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்க, நான் தூக்கி வளர்த்த பிள்ளை எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இந்த அத்தை என்ன இப்படி நம்மளை கோத்து விடுது? வந்த வேலை இப்போதான் காமிக்குதோ? நான் இப்போ அப்படி சொன்னேன், நான் முதல்ல ரெடி ஆகிட்டு அப்புறம் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன்னு தானே சொன்னேன். எனக்கும் அப்படின்னு ப்ரொஃபஷனலாக ஹேர் ஸ்டைல் தெரியாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி விடுவேன். அது சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, அது சின்ன பிள்ளையா இருந்துட்டு இப்படி பேசுகிறா நீ. கஷ்டமாக போச்சு. ஏன்சி இல்லைம்மா, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. இல்லை, எப்படி சொல்லலை? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு விருந்தாளின்னு நம்ம தான் எல்லாம் எடுத்து எடுத்து செய்யணும். நீ முதல்ல அவருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பு. நீ இதே ட்ரெஸ்ஸில் வந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அவரு இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருக்காமல் இருக்கணும், அதுக்கு நீ தான் பொறுப்பு. இந்தா நான் சொல்லிட்டேன் பற்றி ஐன்மோனுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்ருவா. இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்காதியே. கல்யாண வீட்டில் நல்லா சிரிச்சு கலகலன்னு இருங்க, சரியாமா மேபல்? தானே உள்ளே கொஞ்சம் வேலை கிடக்கு, வாரேன். ஆன்சி, ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்ரு. என்ன இன்னும் ஹேர் ஸ்டைல் இருக்குங்க ரெண்டு பேத்துக்கும். சரி வாங்க, உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்றேன். மேபல் நீ வா, பண்ணி விட்டுட்டு அப்புறம் நான் கிளம்புறேன். எனக்கு ஒன்று இவங்க பண்ணுற ஹேர் ஸ்டைலும் தேவையில்லை, நான் லூஸ் ஹேர்லேயே வரேன், அதில் தான் நான் அழகாக இருப்பேன். ஆமாம்மா, நீ ஒன்றும் எங்களுக்கு பண்ணிவிட வேண்டாம், நீனே ரெடி ஆகு, நாங்களே பார்த்துக்குறோம். இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணி விடணுமா விட வேண்டாமா? இப்படி பண்ண வேண்டாம்னா எதுக்கு நம்ம அம்மாட்ட வந்து கோத்து விட்டாவே? ஏ கடவுளே, ஜெனி இருந்தாலாச்சும் ஏதாவது உதவி பண்ணியிருப்பா. ஜெனி இப்படி தனியாக விட்டு போயிட்டியே, நீ அங்கே என்ன பண்ணுறியோ? இது எல்லாரும் கொஞ்ச நேரம் ரூம்ல இருந்துக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாவு. நம்மளுக்கு இங்க தனியா இருக்க ஒரு மாதிரிலாம் இருக்கு. அங்கன்னா எப்பவும் ஆன்சி கூடவே இருப்பா, இங்க போர் அடிக்குதே, யாரும் இல்ல பேச. ஜெனி, ஐயோ யாரும் வராவளே, அலற மாதிரி காமிச்ச கூடாது. வாங்க நீ. என்ன தனியா உட்காந்துருக்க? என்ன மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆயிட்டு? இல்ல, அத்தை தான் உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு சொன்னாவே. அது நான் எங்க வீட்டுல இப்படி பெருசா தனியாவே இருந்தது இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுல எல்லாரும் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. எம்மாடியோ, நீ வந்து 2 மணி நேரம் கூட என்ன முழுசாகல, அதுக்குள்ளே விட்டு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சரிதான் போ. கவலைப்படாதே, ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்கெல்லாம் வந்துருவாங்கல்ல. நீ நல்லா ரெடியாக இருந்தால் தானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அவங்களும் கஷ்டம் படுவாங்க. அதனால நல்லா ரெடி ஆகிட்டு இரு. இப்போ வீடு பார்த்து வருவாங்க உங்கள் வீட்டில் எல்லாரும். அப்படியே ரிசப்ஷனுக்கு இருந்துட்டு தானே போவாங்க. ராத்திரி வரையும் அவங்க கூட தான் இருக்க போறா. வேற என்ன கவலை? நல்லா ரெடியாகு. அப்புறம் நாளைக்கு மறு வீட்டுக்கு போவா, அங்கேயும் நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம். இதுக்காக இப்போ ஒரு மாதிரி கணக்கிட்டு இருப்போவே. எல்லார் வாழ்க்கையில் நடக்கிறது தான். அதனால கவலைப்படாம நல்லா ஹாப்பியாக இரு. இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கியோ அவ்வளோதான் உன் ஃபேஸ் க்ளோவாக மாறும். அப்போ தான் எல்லா ஃபோட்டோஸும் அழகாக வரும். உங்கள் அம்மா சொன்ன மாதிரி எப்பவும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கல்ல, அது மட்டும் முக்கியம் இல்லை. நல்ல ஃபோட்டோ வர்றதுக்கு எப்பவும் முதல் சிரிப்போடு இருந்தால் தான் ஃபோட்டோ அழகாக வரும். சரி, நீ நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் ஃபோன் பண்ணி கேட்கேன் எங்கே வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. சரி, ஃபோன் பண்ணிட்டு வா. நம்ம வந்து அடுத்த அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும்ல, நான்லாம் ரெடி ஆகிட்டும் பாரு. இன்னும் உனியை தான் டக்குன்னு ரெடி பண்ணி விடணும். இல்லைன்னா பிறகு அதுக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பொண்ணு ரெடியாக நம்ம உயிர் எடுப்பாங்க. அதனால சீக்கிரமே கிளம்பிடுவோம், சரியா? சரி அண்ணி. இப்படி தான் இப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.